பிரதோஷம் நாளன்று விரதமிருந்து சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்ட பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். இன்று பிரதோஷம். சிவபெருமான் உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக ஆழகால விஷயம் அப்படின்ற ஒரு கொடிய விஷயத்தை தனக்குள்ளே எடுத்துக்கிட்ட ஒரு நாள். ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சி போகும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் எத்தனை பேர் பிரதோஷம் நாளன்று தீவிரமான விரதத்தில் இருப்பீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி உங்கள் கூட ஒரு கதையை ஷேர் பண்ணிக்கணும், ஒரு புராண கதையை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த கதையோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். இந்திர ராஜா தேவேந்திரன் அவர்கிட்ட அசுர அரசர் சண்டை போடுறதுக்காக போகிறாரு, சொர்க்கத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்திர ராஜா கூட செம்மையாக சண்டை போட்டுட்டு அமிர்தம் இருக்கு இல்லையா, அமிர்தம்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு சாவு அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ஸோ சாகாவரம் வாங்கி இருக்கிற தேவர்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த அமிர்தத்தை அந்த அசுர ராஜா பலி என்ன பண்ணுறாருன்னா எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஐயோ, என்னோட அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறானே இந்த அசுர ராஜா, அது தேவர்களுக்கே சொந்தமானதாச்சே, நான் போய் அதை வாங்கிட்டு வரேன்ட்டு இந்திரனும் அவரோட வாகனத்தில் வேகமாக வராங்க. 2 பேரும் வானத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அமிர்தம் தவறி கடலுக்குள்ளே விழுந்துருது. கடலுக்குள்ளே விழுந்ததும் இந்த அமிர்தம் யாருக்குமே கிடைக்கலன்னா எப்படி? அது சாகா வரத்துக்கான ஒரு மருந்து. அது தேவர்களுக்கே உரிய ஒரு விஷயம். அது அசுரர்களுக்கு கிடைக்கலனாலும் தேவர்களுக்கு அது கிடைச்சே தீரணும். ஸோ அதை என்ன பண்ணுறது? கடலில் விழுந்துருச்சு. கடலில் விழுந்தது எங்கும் பரவி இருக்கும். அதை எப்படி நம்ம எடுக்கிறது? ஐயோ, ஒன்றுமே தெரியலேன்னு தேவேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் கிட்டே போகிறாரு. சிவபெருமான், பிரம்மர், கிருஷ்ணர்னு எல்லாருமே அங்கே ஒன்று சேர்றாங்க. அப்போது நாராயணர், அதான் கிருஷ்ணர், என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த அமிர்தத்தை எடுக்கலைன்னா உலக அழிவுக்கு காரணமாயிடும், அதனால் நம்ம அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சிவபெருமான் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம அந்த அமிர்தத்தை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாவது அசுரர்களும் தேவர்களும் ஒற்றுமையாக ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமிர்தத்தை எடுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை எடுக்கணும்னா அசுரர்களும் தேவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து போராடினோம்னா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே தேவராஜா என்ன யோசிக்கிறாருன்னா, கிடைக்கிற வரைக்கும் இவனுங்க கூட ஒற்றுமையாக இருப்போம், கிடைச்சதுக்கப்புறம் இவனுங்களை கலட்டி விட்டுலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அசுரர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிவபெருமானே நம்மக்கிட்ட நேரடியாக ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, ஸோ அவருக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரராஜா பலி ஒத்துக்கிறாரு. ஃபைனலாக பார்க்கடலை கடையணும் அப்படின்னு எல்லாரும் கடல்கிட்ட வராங்க. கடல் மாதாவை வணங்குறாரு சிவபெருமான். வணங்கி, நாங்கள் செய்ய போகிற உலக நன்மைக்காக நாங்கள் செய்ய போகிற இந்த வேலைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் மாதாவும் உங்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது பார்க்கடலை கடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மத்து வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மேருமலை என்னை மத்தா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிற்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, மேருமலையை போய் சின்னதாக்கி எடுத்துகிட்டு கடலில் வச்சிடுறாரு. அதை கடையிறதுக்கு ஒரு பெரிய கயிறு வேணும் இல்லையா? ஸோ பெரிய கயிறுக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறாங்க, என்னோட கழுத்தில் இருக்கிற வாசுகி பாம்பை நீங்கள் கயிறாக பயன்படுத்திக்கோங்கன்னு. உடனே வாசுகி பாம்பும் கயிறாகிறதுக்கு தயாராகிறாங்க. மத்து இருக்குது, கயிறு இருக்குது, பட் அவ்வளோ பெரிய மலை கடலில் நிற்கணும் இல்லையா? அது அப்படி இப்படி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது கிருஷ்ணர் நான் கூர்ம அவதாரம் எடுத்து போகிறேன் அப்படின்றாங்க. கூர்ம அவதாரம் அப்படின்னா ஆமை மாதிரி, ஆமையாக ஸ்ரீகிருஷ்ணர் உருமாறி கடலுக்கு அடியில் போயிட்டு அந்த மேருமலையை தன்னோட உடம்புல தாங்கிக்கிறாரு. வாசுகி பாம்பு கயிறாகிறாங்க. இந்த பக்கம் அசுரர்களும் இந்த பக்கம் தேவர்களும் சேர்ந்து வாசுகி பாம்பை இழுக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு என்ன பண்ணுறாங்கன்னா விஷத்தை கக்குறாங்க. அந்த விஷம் கடல் முழுக்க பரவுது. கடலில் இருந்த எல்லா உயிரினங்களும் செத்து மடியுது. இதை பார்த்த சிவபெருமான், இந்த உலக மக்களை காப்பாற்றணுன்னா இந்த விஷத்தை தன்னுள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே இறங்கி போய் அந்த விஷத்தை குடிக்கலான்னு இப்படி கையால் முள்ளும் பொழுது நிறைய பாம்புகள் அங்கே செத்து மிதக்குது. உடனே சிவபெருமான் அந்த பாம்புகளுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு.
உலக நன்மைக்காக உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் உயிரோட வாழணும் அப்படின்றதுக்காக இந்த விஷத்தை நீங்கள் உங்கள் உடம்புல ஏற்றுக்கிட்டதுனால காலம் உள்ள வரைக்கும் சிவபெருமானை வணங்குற அத்தனை பேரும் உங்களையும் கடவுளாக வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நாகப்பாம்புகளுக்கு வரம் கொடுத்துட்டு அந்த விஷத்தை வந்து எடுத்து குடிக்கிறாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, அந்த விஷம் முடிகிற வரைக்கும் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த விஷம் சிவபெருமான் கழுத்துக்குள்ளே இங்கே போனதும் பார்வதி தேவி வந்து காலம் உள்ள வரைக்கும் இந்த விஷம் வந்து உங்கள் உடம்புக்கு கீழே கழுத்துக்கு கீழே போகாத அளவுக்கு நான் இங்கேயே தங்கி உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு இப்படியே பிடிச்சிப்பாங்க. ஸோ அன்று முதல் சிவபெருமான் வந்து திருநீலகண்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதன் பிறகு விஷத்தை தான் இவர் குடிச்சிட்டார் இல்லையா, அதன் பிறகு பார்க்கடல்லேருந்து அமிர்தம், காமதேனு, ஐராவதம், விலை உயர்ந்த மாணிக்கங்கள், முத்துக்கள் அப்படின்னு நிறைய கிடைக்கிது. பட் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் இந்த தேவர்களும் அசுரர்களும் இந்த விலையுயர்ந்த பொருட்கள் எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டுக்குவாங்க, நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் பிரதோஷத்துக்கான ஒரு புராண கதையாக வந்து சொல்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட அப்படின்ற விஷயங்களை நம்பவும் செய்கிறாங்க. இந்த நாட்களில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கும் வரத்தை சிவபெருமான் கொடுக்கறதாகவும் ஒரு வரம். இது ஒரு கதை. இந்த கதைக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதோட முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு சொந்தமான வார்த்தையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து இது இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு வார்த்தை, இது வந்து வைணவ மதத்திற்கு சொந்தமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களுமே விருப்பப்பட்ட கடவுளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஓம் நம சிவாய, ஓம் முருகா, ஓம் ஆதி பராசக்தி, ஓம் நமோ நாராயணா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விருப்பப்பட்ட தெய்வங்களை கும்பிடுவாங்க. ஆனால் இந்த ஓம் அப்படின்றது உலகம் தோன்றியதற்கு பிறகு உருவான முதல் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கடவுளே என்னை வந்து உன் கூட இணைச்சிக்கோ அப்படின்றது தான் இதற்கு அர்த்தம். இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் வந்து நிறைய சொல்கிறாங்க. முக்கியமாக டெஸ்லா என்ன சொல்கிறாருன்னா ஓம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளோட உடம்பும் நம்மளோட மனதும் ஒருநிலைப்படும். அப்போது நம்ம மனசு ஒருநிலைப்படுதுன்னா நம்ம செய்கிற வேலைகள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா நம்ம உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் குறைஞ்சதுனாலே இங்கே பாதி பிரச்சனை இல்லை அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கூடவே சேர்த்து நம்மளோட நரம்பு மண்டலங்களை இந்த ஓம் அப்படின்ற வார்த்தை வந்து வலுப்பெற செய்து அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம், நம்ம மென்டல் ஸ்டேபிலிட்டி இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வியர்டாக நம்ம நடந்துக்கிறோன்னா எல்லா டாக்டர்ஸுமே நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மூச்சு அப்படி வாங்கி அப்படி விடணும். அப்படி நம்ம விடுறதுக்கு பதிலாக ஓம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதன் மூலமாக நம்மளோட உடம்பும் மனசும் ஒருநிலைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எவ்ரி மார்னிங் 3 to 4 இல்லை 4 to 5 4 to 6 இந்த மாதிரி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணத்தான் போகிறோம் எல்லோரும். ஸோ நம்ம கையை எப்படி வச்சுட்டு ஓம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்படி சொல்கிறதுனால உங்களோட மனசுக்கும் உடம்புக்கும் என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் உருவாகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.